you wouldn't expect this musician to come and sit in your concert, and then all of a sudden he or she comes, and then அப்புறமா வந்து ஒரு 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 மெசேஜ் வருது, என் கச்சேரி என்ன அவளோட ரோல், ஓகே ஃபைன், நான் என்னோட இது பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ஒரு 5% இருந்தது. நான் இது ஒரு கன்ஃபெஷன் மாதிரியே சொல்கிறேன். ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் ரியலைசேஷன் இருக்கும்ல, தட் ஹேப்பன் ஒன்லி டியூரிங் கோவிட். ஒரு கான்சர்ட்டாக கேட்டவா அஃப்கோர்ஸ் நல்லா இருந்ததுண்ணா, பட் எனக்கு இட் வாஸ் லைக் ஐ காட் பேக் மை லைஃப் மாதிரி இருந்தது. ஹேவிங் செட் தட், அந்த மாதிரி பாடுறது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு இல்லை. ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அ மைண்ட் செட். அந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் லிஸ்னிங் வந்து எனக்கு ஐ செரிஷ் those days. So let's talk about your concert performing experience. So are there some memorable concerts? Lots in different ways. First ஒரு இடத்துல பாடி when I had a lot of musicians come and listen to was I think in Cleveland in 2007. It was a very short concert. It was like half an hour each. As I said, 3 of us went and performed with 2 violin artists. One வந்து Sri Parur Ananthakrishnan, and the other one is Srimati Sudha Iyer. எல்லாரும் அப்போ யங்ஸ்டர்ஸ், 16, 17, 18 இவ்வளோதான். நான் I was 17 then. Suddenly you see so many Vidwans and Vidushis sitting in the audience, and it's pretty much just them. I would say, or an afternoon concert in Cleveland, and listening to you, and that was one very good memory, getting to sing there. நான் இந்த பில்டர் ரசிகா பற்றி சொன்னேன் இல்லையா, as a part of YSCM's இது going to schools and singing. கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ஆடியன்ஸில் வந்து no one else but just school students, அந்த மாதிரி வந்து இங்கே நிறைய இதில் பண்ணியிருக்கோம். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த கான்சர்ட் ஒரு சின்ன ப்ரெசன்டேஷனாக ஒரு 1 hour அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது இப்படி பண்ணும்போது த குட் திங் இஸ் எண்ட் ஆஃப் த கான்சர்ட் நம்ம எல்லாரும் சொல்கிறோம் இல்லையா, கச்சேரினா இப்போ நான் பாடுறது, நான் என்ன பாடினேன், எனக்கு யார் அப்ரிசியேஷன், அது மட்டும் இல்லை. Concert is an overall experience. When you have, when you see the Liam side of it getting appreciated as equally as the melodic side of it, that happened a lot in those schools. They were really, very like extremely happy. மிருதங்கம் வந்து வாசிக்கிறச்சே கடைசியில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கிளாப்ஸ் இது பண்ணுறதோ, இல்லை நான் கடைசியில் பாடின ஒரு பாரதியார் பாட்டுக்கோ ஒரு பஜனுக்கோ கூட சேர்ந்து குழந்தைகள் வந்து கூட சேர்ந்து பாடுறது. பிகாஸ் அப்போது நானும் ஐ வாஸ் ப்ராபப்ளி லைக் 21 அந்த மாதிரி. எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப இட் ஆடட் மோர் எனர்ஜி டு த கான்சர்ட். ஸோ தட் வாஸ் ரியலி குட். அண்ட் அஃப்கோர்ஸ் என் குரு கேட்ட ஒரே கச்சேரி வாஸ் மை மியூசிக் அகாடமி கான்சர்ட். அது வந்து இன் வேரியஸ் வேரியஸ் வேஸ் என்னால் வந்து ஐ கேன்ட் ஃபர்கெட். தட் வாஸ் இன் 2010. Cleveland was much before that, 2007. நிறைய அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் நிறைய மெமரபிள் கான்சர்ட்ஸ் வேர் you suddenly see you wouldn't expect this musician to come and sit in your concert, and then all of a sudden he or she comes, and then அப்புறமா வந்து ஒரு ஒரு மெசேஜ் வருது, நான் நோட்டீஸே பண்ணலையே அப்படிங்கிறது. These things will happen in Chennai, especially during seasons is very common. நம்ம நோட்டீஸ் பண்ணிட்டோம்னா வேற ஆஹா அப்படிங்கிற மாதிரி. பட் எப்படியும் நம்ம பாட போகிறோம். ஸோ தட் இஸ் ஒன் ரியலி குட் திங். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவ்யூ வரும்னே தெரியாமல், பிகாஸ் பேப்பர் ரிவ்யூ இஸ் வெரி ஈவன் நவ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வென் யூர் ஆக்டிவ்லி பெர்ஃபார்மிங் தேர் அண்ட் ஸ்லோலி மூவிங் டுவர்ட்ஸ் த பிகர் ஸ்லாட்ஸ் அண்ட் ஆல், யூ வுட்ன்ட் நோ அங்கே யாரோ ஒருத்தர் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கா. நம்ம நெக்ஸ்ட் டே ஹிந்துவில் பார்த்தா இவ்வளோ பெருசுக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கோம், ஐயோ இவன் கேட்டானே. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் ஃபன்னியாக வந்து நிறைய நடந்திருக்கு. ஒன் சச் திங் வுட் பி, இன்னைக்கு ஈவன் யங் லைக் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கா பாடுறதுக்கு அப்படின்னா கூட, தே ஹாவ் சம் கிட்ஸ், ஐ வுட் சே தே ஆர் கிட்ஸ், பட் தே ஸ்டில் ஹாவ் ஒரு ப்ரிட்டி குட் நாலேஜ் ஆஃப் அக்வஸ்டிக்ஸ் அண்ட் எவ்ரி திங். மைக் வந்து எப்படி, அப்போ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ ஒருத்தர் கரெக்டாக மைக் வச்சா
எப்படி கரெக்டாக பொசிஷனிங் வச்சுருந்தா, பட் இது ஷேர் பேத்தனமா, பேஸ் குறைக்கணுமா, இது வந்து வெளியில் எப்படி கேட்குறது, மானிட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, இதெல்லாம் விடணும். நான் சொல்கிறது நான் ஒரு 7th 8th படிக்கும்போது. ஸோ இந்தியாவில் நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் ஒரு இது என்னென்னா, மியூசிக் ஆர்கனைசேஷன்ஸில் they will have yearly competitions. If you win one of those competitions, you will get to perform in their annual festival the next year or the next month. அந்த அதே வருஷத்துல and your concert will be followed by ஒரு சீனியர் வித்வானோட கான்சர்ட். அந்த மாதிரி வந்து ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸில், சென்னையோட அவுட்ஸ்கர்ட்ஸில் நடக்கிற ஒரு I won the competition, I think the previous month or something, so I was invited to perform. So the 1.5 hours concert was like an early evening, proper evening, or 5 to 6 or 5:30 to 6:30 அந்த மாதிரி. ஸோ I still have this photographs. ஒரு பாவாடை சட்டையெல்லாம் போட்டு எவ்வளோ விவிடாக அந்த மெமரி இருக்குது அப்படின்னா, அது அவுட்ஸ்கர்ட்ஸ், நம்ம இந்த அக்கோஸ்டிக்ஸ் இதெல்லாம் கூட வந்து ரொம்ப ஒரு 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 ஹம்மிங் சவுண்ட் கேட்டுட்டே இருந்திருக்கு வெளியில். இல்லை, இதெல்லாம் வந்து எதுவுமே தெரியாது. அதே மாதிரி அந்த மைக்ரோஃபோன் இங்கே இருக்குது, நான் இங்கே பாடிட்டு இருக்கேன் அப்படின்னா நடுவில் வந்து there will be mosquitoes going. ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் ஒன்றுமே எனக்கு வந்து ஐ ஹாவ் அ பிளான் இன் மைண்ட். ஐம் ஜஸ்ட் கோயிங் தேர், சரியாக பாடிட்டு வரணும், அவ்வளோதான். ஜாலியாக நம்ம கோ ஆர்டிஸ்டும் எல்லாம் நம்ம ஏஜ் குரூப் தான் இருக்கும். we'll have our own fun on stage, but இந்த மாதிரி you wouldn't expect these things. மஸ்கிட்டோஸ் இன் பிட்வீன். ஸோ இதெல்லாம் அது பாட்டுக்கு ஒரு அண்ட் வெளியில வந்து அது வேற மாதிரி கேட்கறது, ஒரு ஹம்மிங் சவுண்ட் வந்து வெளியில வந்துட்டு இருக்கு, பிகாஸ் மானிட்டர்னு ஒரு கான்செப்ட். இதெல்லாம் இது நான் இப்போ ஐ வாஸ் ப்ராப்ளி லைக் 6th grade சம்திங் லைக் தட். இதெல்லாம் வந்து எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி ஃபன்னியாகவும் நிறைய இன்சிடென்சஸ் இருக்கு. என்ன வந்து வெளியில அப்புறமா அஃப்கோர்ஸ் ஸ்லோலி we learned these things. Lots like this. Anything later on? I know you've also been performing in the US as well as in India in the season and everything. Anything in the US or later on? One recent times ஒரு மாதிரி வந்து ரெஃப்ரெஷிங், ரொம்ப ஒரு அவேக்கனிங் இது வந்து 2022 in சிகாகோ தியாகராஜோத்சவம்ல. நான் ஏன்னு சொல்கிறேன், ஸ்டார்டட் பெர்ஃபார்மிங் ஏர்லி ஆன். எப்போவுமே வந்து அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்டும் கிட்டத்தட்ட ஏஜ் குரூப் தான். ஸோ ஆன் அண்ட் ஆஃப் ஸ்டேஜ் நிறைய இன்டராக்ஷன் நடக்கும் நம்ம எப்படி. ஸோ தேவ் பின் வெரி சப்போர்ட்டிவ், வெரி என்கரேஜிங். எனக்கும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் மெமரிஸ் ஐவ் ஹேட், லேர்னிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் ஆல் தீஸ் ஆர்டிஸ்ட் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஆனால் என்ன பாடினாலுமே இட் இஸ் அது அன்ஃபார்ச்சுனேட்டாக அது எப்படி டேர்ம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இட் இஸ் ஆல்வேஸ் த கான்சர்ட் பை கே தாரிணி ஆர் தாரிணி கல்யாணராமன் now. அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவா. இந்த கோ ஆர்டிஸ்டோட பேரு சம்டைம்ஸ் வரும், இல்லைன்னா இட் இஸ் ஆல்வேஸ் இன் மை நேம். ஸோ இட் இஸ் ஒரு வகையில் பார்த்தா அது ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னொன்று, எப்போவுமே ஆக்குபைங் த சென்டர் ஸ்டேஜ் நமக்கு வந்து அது ஒரு 5% என்ன இருந்தாலும் நம்ம கச்சேரி அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் வந்து தோணும். ஸோ என்னதான் ஒரு நல்ல இன்டராக்ஷன் என்ன இது இருந்தாலுமே கூட என் கச்சேரி என்ன அவளோட ரோல் ஓகே ஃபைன், நான் என்னோட இது பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ஒரு 5% இருந்தது. நான் இது ஒரு கன்ஃபெஷன் மாதிரியே சொல்கிறேன். ஓகே, ஐ திங்க் அது எப்போ உடஞ்சதுன்னா டியூரிங் கோவிட். அண்ட் அது உடஞ்ச டைம் வந்து அஃப்கோர்ஸ் கோவிட், யூ கான்ட் இன்வைட் பீப்புள் டு பெர்ஃபார்ம் வித் யூ. நம்ம வீட்டில் கான்சர்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியும் இல்லைன்னா வந்து லைவ் ஃபேஸ்புக் லைவ்ல, யூடியூப் லைவ்ல அந்த மாதிரி வந்து பண்ணிருக்கு. I have done just tambura concerts previously. That I have done, and of course வீட்ல practice பண்றோம், எப்பவுமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் தெரியும். But when you're performing, when you get into the mode of a concert, okay, without பக்கவாதம், எனக்கு I felt helpless. விட இல்லை, என்னடா பாடுறோம், எது ஒரு ஒரு ஜீவனே மிஸ் ஆகிற மாதிரி இருக்கே, வாட் இஸ் திஸ்? See, because how much ever you sing it, it's not just the support. Many times பக்கவாதம் வாசிக்கிறவா வந்து they are the ones who enhance the concert. இது வந்து எவ்வளோ நம்ம early on realize பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. It's not the other way around. It is, yes, many times நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டு எடுத்து இது பட் அவளோட ரோல், the significance of பக்கவாதம் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து
vocalists or whoever that is, taking the center stage, வைனிகாவா இருக்கலாம், வோக்கலா இருக்கலாம், ஃப்ளூட்டா இருக்கலாம், whoever that is, or even violinist for that matter, எவ்வளோ தூரம் முன்னாடி அதை தெரிஞ்சுக்கிறாளோ அவ்வளோ they will grow organically. And அது எனக்கு முன்னாடி தெரியாம இல்லை. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் ரியலைசேஷன் இருக்கும்ல, that happened only during COVID. And I said, oh my goodness, really, is this the way I want? I mean, this is not a concert. I mean, well, வெளியில கேட்கறச்சே நானா பாடினேன், அதோட இருந்தது. பட் as a musician, I was missing out on that energy that my co-artists would give me and we would exchange. That was lost quite a bit. எனக்கு அது அப்பதான் புரிஞ்சேன், ஐயோ நம்ம என்ன அந்த 5% கூட நம்ம நினைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட். நான் எதுக்கு இதை சொல்றேன், ரைட் ஆஃப்டர் கோவிட் ஒரு மேஜர் கான்சர்ட் வித் லைக் பிரிட்டி மச் ஃபுல் ஹவுஸ், சிகாகோ ஒரு பெரிய இதில் ஆர்கனைசேஷன், சிகாகோ தியாகராஜோத்சவம்ல, வித் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மைண்ட், வித் ஒன் ஸ்ரீ எம் ராஜீவ் அண்ட் வித் ஒன் அக்ஷய் அனந்த பத்மநாபன். அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ஸ்டேஜ். ஒரு கான்சர்ட்டாக கேட்டவா அஃப்கோர்ஸ் நல்லா இருந்ததுன்னா, பட் எனக்கு இட் வாஸ் லைக் ஐ காட் பேக் மை லைஃப் மாதிரி இருந்தது. டு பி singing with such energy on stage and the way they elevate the concert. In fact, it's quite interesting. நான் போய் உட்காருறேன், என்ன பாட போகிறேன் எல்லாம் ஸ்டேஜ் செட் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ இன்ஃபேக்ட் மெனி டைம்ஸ் அவள் கேட்டுக்க கூட மாட்டா. See, this is their expertise, their mastery over performing, leave alone being musicians themselves. I'm saying the mastery over elevating the performance is unbelievable. It's just unbelievable that நம்ம பாட the way we exchange, அது அது எனக்கு எப்படி பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல. I profusely thanked both of them right after the concert, saying this. I confessed and I told them that, see, one thing, of course, the other thing is many a times I actually miss, see, because we all grew up together. At least Akshay was here, and Rajivla na romba chinna vayasula irundha we performed together. So I really miss my own friends, like performing with my friends many a times. And there are a lot of good artists here too, and I'm getting to know newer people and newer musicians and all. But your team, you'll always miss that, right? When I like suddenly got back that experience here in the US, that was one like really unforgettable concert. And of course, இப்போ நான் ஞானம் சகராதா அங்கே போயிட்டு நான் ஷட்வித மார்கனியில் பாடுறேன் அப்படின்னா, நான் அது ஒன்றும் முன்னாடி சொல்லலை, இது பண்ணலை. I can confidently say that his ஷட்வித மார்கனி was fabulous, one notch better than me. This is the fact, simply because of their experience and their mastery over their and it was unbelievable. And then so அப்போலேருந்து என்ன சொல்றது, அது ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் மாதிரின்னு கூட சொல்லலாம். முன்னாடியுமே பெருசா ஈகோ அதெல்லாம் எப்பவுமே இருந்தது கிடையாது. தேங்க்ஃபுல்லி பிகாஸ் வி ஆல் க்ரூ அப் டுகெதர் லிஸ்னிங் டு கான்சர்ட்ஸ், அண்ட் எப்பவுமே அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். பட் நம்ம நிஜமாவே ரியல் சுச்சுவேஷன்ஸ் அதை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு when reality hits hard, அதுக்கு I have to thank COVID for that. Actually, that reminds me, you also during COVID time you also sang in QFR, right? Yes. Did you do a couple of songs or? I did like 4 songs, yes. Yeah. How was that recording experience? Because that is also something that you record separately and send and all. So that credits I will give it completely to Srimati Subhashri Thanikachalam. சுபஸ்ரீ ஆண்டி எப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் நீங்கள் ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டீங்க, நான் QFRோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறேன். எனக்கு எவ்வளோ நம்ம என்ன இக்னரண்ட்டாக இருந்திருக்கேன், அதுக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன். திஸ் QFR 100, நான் ஒரு 135, 140 அந்த மாதிரி எபிசோடில் நான் பாடினேன். அந்த 100, 110 வரும்போது அரவுண்ட் 80-90லேருந்து நான் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். லாட் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ் ஆர் கம்மிங் அப். ஸோ நான் ஒரு சாங் ரிக்வெஸ்ட்காக அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லா தெரியும், நான் ஐ ஹட் பார்ட்டிசிபேட்டட் இன் மெனி ஆஃப் ஹர் the reality shows that she has done previously, Ragamalika, Apurva Ragangal, Saptaswarangal, எல்லாம் I've won many of them, and அதனால ரொம்ப நல்லா தெரியும். ஸோ ஐ செட், நான் ஒரு சாங் ரிக்வெஸ்ட் கேட்டால் 89ல் வந்திருக்கு பாரு அப்படின்னு, அந்த மாதிரி ஏதோ ஒரு எபிசோட் நம்பர் சொல்லி கொடுத்துட்டு, நீ இந்த பாட்டு பாடுறேன் சார்,
ஆண்டி நான் யூஎஸ்ல இருக்கேன்னு. ஸோ வாட் அப்படின்னா எனக்கு அஃப்கோர்ஸ் தெரியும் நம்ம இங்கேருந்து வந்து பாடி இந்த ட்ராக்ல வந்து பாடி அனுப்பினா, பட் அவ்வளோ கிளியரா வீடியோலேருந்து இது யூனோ இஸ் இட் ஈவன் அ பாசிபிலிட்டி அப்படின்னு. பட் நமக்கு எவ்வளோதான் தெரிஞ்சாலும் when it actually happens right, அது ரொம்ப ஒரு மாதிரி மேஜிக்கலா இருந்தது. ஸோ ஷீ கேவ் மீ ஆடாத மர்மம் உண்டோ. எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் என்னன்னா, அஃப்கோர்ஸ் ஐ எம் அ ஹியூஜ் எம்எல்வி மா ஃபேன். ஸோ அது ஆடாத மர்மம் உண்டோ கொடுத்தோன்னே ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட். நான் சும்மா அப்படியே பாடி காமிச்சேன். நீ சரியா பாடுற சரி, ஆனால் நான் சொல்ற ஸ்ருதியில நான் சொல்ற ஸ்பீட்ல ஒரு இது கூட குறையாம கரெக்டா பாடி அனுப்பு அப்படின்னா. நான் ஒரு ரூம்ல க்ளோஸ்ட் ரூம்ல போயிட்டு அது வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பினேன். இல்லையே கீழே வந்து ஏதோ ஒரு ஒரு ஃபேன் ஓடுற ஒரு சத்தம் வந்து கேட்குது. நான் சொன்னேன் நான் யூஎஸ்ல ஏது ஃபேனே கிடையாது அப்படின்னு நான் யூஸ் ஆகி வேற எனக்கு கேட்கறது. ஏன்னா நான் திருப்பி இதை போட்டு கேட்குறேன், எனக்கு கேட்கல. நீ திருப்பி இதே மாதிரி கொஞ்சம் எக்கோலாம் வராமல் டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும். என்ன ஆயிருக்குன்னா கீழே வந்து ஸ்விட்ச் ஆன் அ வெண்ட் ஒரு சம்திங். ஸோ இவ்வளோ தூரம் ப்ரிசைஸாக ஷிஸ் டேக்கிங் எஃபர்ட்ஸ் டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மாலர் திங்ஸ். அண்ட் நான் இந்த சங்கத்தி வந்து கொஞ்சம் யூ டேக்கன் லிபர்ட்டி டு கோ லிட்டில் ஓவர் தாளம். அது வந்து இதிலலாம் அந்த மாதிரி பாடலாம், ஆனால் இங்கே எனக்கு சரியா வராது. எனக்கு கரெக்டாக ப்ரிசைஸாக அந்த இடத்துல முடியணும். அந்த மாதிரி வந்து வேற ஒரு பாட்டுக்கு அந்த மாதிரி சொன்னான். ஸோ அது பண்ணிவிட்டு ஆஃப்கோர்ஸ் வீடியோ எனக்கு ஹாரிசான்டலாக ஒன்று வேணும், வெர்டிக்கலாக ஒன்று வேணும். இதெல்லாம் பக்கத்தில் ஏதோ ஒரு பார்க்கில் போய் பண்ணிட்டு. அண்ட் when I saw the final out where I sang from Seattle, I think ராகவ் கிருஷ்ணான்னு நினைக்கிறேன், நாட் ஷூர். ஐ திங்க் he sang somewhere from Europe. அண்ட் ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் சென்னையில். இது வந்து மாசம் கம்ப்ளீட்டாக வந்து வெளியில் ஐ டெஃபினெட்லி நோ திஸ் இஸ் அ பாசிபிலிட்டி. நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இவ்வளோ கரெக்டாக துல்லியமாக ஒரு அவுட் வந்து வரும். அண்ட் நம்ம சும்மா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பினோம்னா கூட ஏன்னோ திஸ் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறது வந்து கோர்ஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன். அங்கே அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் மாஸ்டர் மைண்ட் இஸ் ஒன் மிஸ்டர் சிவா அண்ட் ஹீஸ் really done a great job. And சுபஸ்ரீ ஆண்டி மெயினாக வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, she is like one walking encyclopedia of ஒரு 100 years of film music அப்படி சொல்லணும். ஏன்னா மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் QFR நீங்க கேட்டீங்க. நான் சொல்றது நான் when I was in my school, நான் பிகாஸ் காலேஜ்லேயே வந்து அதுக்கப்புறமா நான் அந்த மாதிரி ஃபிலிம் மியூசிக் ரியாலிட்டி ஷோலாம் பெருசாக எதுவும் பாடல. ஸோ திஸ் வாஸ் ஆல் இன் மிடில் ஸ்கூல் அண்ட் ஹை ஸ்கூல். அப்போல்லாம் நிச்சயமாவே வந்து போய் இன்டர்நெட்ல ஆக்சஸ் பண்ணி இந்த பாட்டெல்லாம் எடுக்க முடியும் அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. யூ ஹேவ் டு ரன் டு த கேசட் ஷாப். அண்ட் இந்த இயர் 1973 இந்த படம் இந்த பாட்டை நீ வந்து பாடிண்டு வா, இந்த மாதிரி ஒரு 4 பாட்டு கொடுத்துருப்பா கேசட்ல. இந்த 60-90 கேசட்ல நானும் எங்க அப்பாவும் இங்கேருந்து ஒரு பாட்டம் ஓடணும். யூ ஹேவ் டு கோ டு ஒன் ஆஃப் த கேசட் ஷாப்ஸ். 2 இடத்துல. ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ட்ரிப்ளிகேனில் ஒரு இடத்துல இருக்கும். பட் அங்கே எல்லாமே இருக்குமான்னு தெரியாது. இல்லைனா கோடம்பாக்கத்தில் ஒரு இடத்துக்கு ஓடணும். ஆக்சுவலி மை ஃபாதர் வுட் ஹாவ் யூனோ இன்னுமே ஹில் ஹாவ் ப்ரிசைஸ் டீட்டெயில்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு. வண்டியில் முன்னாடி உட்காந்து அங்கே போய் கேசட்டில் போய் அந்த லைப்ரரியில் தேடி எடுத்து இந்த பாட்டை வந்து 60-90 போட்டு அவன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி தருவான். வார்த்தை எல்லாமும் என்னதான் தமிழாக இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நிஜமாவே அந்த அந்த தில்லானா மோகனம் பாடம் ஏதோ ஒரு படம் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பாடிட்டு போயிட்டேன். நீ எதுக்கும் என்கிட்ட ஒரு தடவை பாடி காமி அப்படின்னா சாங் நீயா எழுதினியா லிரிக்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சொல்லி கொடுத்தான். எங்க அம்மாவுமே லைக் மெட்டிகுலஸ்லி சிட் அண்ட் டூ திஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எங்க அம்மா ஹெல்ப் பண்ணிடுவா, நான் ஒரு மாதிரி தப்பிச்சிடுவேன். ஆனா அதுலயும் மாட்டி அவ வந்து சரி பண்ணி கொடுத்த டைம்ஸ் எல்லாம் உண்டு. ஸோ ஐ டு ரியலி pay attention. And இப்போ QFRலயும் வந்து அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நீ செத்தாலும் மறவேனேன்னு பாடாத, செத்தாலும் தான் வரணும். பிகாஸ் அந்த ஒரு ஃபன்னியா அந்த டோன் ஃபார் மை செகண்ட் சாங் ஷி இன்சிஸ்டட். எனக்கு அது ஃபன்னியா கேட்கணும், அந்த ஆக்சென்ட்ல கேட்கணும், கரெக்டா கேட்கணும். ரொம்ப தமிழா மட்டும் பாடாத, லிசன் டு இட். அண்ட் அந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ். கம்போசருக்கே மறந்து போயிருக்கும், மியூசிக் டைரக்டருக்கே மறந்து போயிருக்கும், லிரிசிஸ்டுக்கே மறந்து போயிருக்கும், சுபஸ்ரீ ஆண்டிக்கு மறக்காது. அது எப்படின்னா அந்த மேஜிக் எனக்கு நிஜமாவே தெரியல. பட் தட்ஸ் வை ஷி இஸ் ஹூ ஷி இஸ். So coming back to your concerts, right? So how do you prepare for your concert? Do you have a planned list that you take for every concert, or some things you decide on the fly, or a lot of things decide on the fly? It all started that way. You know, I'll have a basic list.
எப்படின்னா வீட்டில் அம்மா உட்காந்து எழுதுவா லிஸ்ட்டு என்னென்னலாம் பாடியிருக்கேன், இதுக்கு வரலாமா இதெல்லாம் பார்த்து அம்மா பாட்டி நான் ஒரு லைக் டீம் உட்காந்து எழுதி வச்சுட்டு கிளாஸ்க்கு போனோம். நான் சொல்கிறது இதெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது, மிடில் ஸ்கூல் அண்ட் ஹை ஸ்கூல் படிக்கும்போது வி வில் சிட். அது பஸ்ஸில் போகிறச்சேவே எனக்கு வந்து அந்த ஐடியா மாறிடும். அப்போ நான் அதில் மாற்றி எழுதியிருப்பேன். அங்கே போனால் குரு ஒன்று சொல்லுவாள். ஸோ இந்த மாதிரி வி வில் டெஃபினெட்லி அட்லீஸ்ட் அ வீக் பிஃபோர் த கான்சர்ட்ஸ் பேக் தென் ஐ ஹேவ். பட் அது அப்போவே நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி மாறிடுது. பிகாஸ் சடன்லி ஐ வுடன்ட் ஃபீல் லைக் சிங்கிங் தட் சாங் ஆர் ஏதோ ஒன்று வந்து இதே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். பிகாஸ் குருவுமே கொஞ்சம் ஷீல்ஸே போஸ்ட் மெயின் பாடுறதெல்லாம் அதுக்கு ஏதாவது ஒன்று ஜம்மன் பாடிடுவா அப்படின்றவா. ஐ திங்க் தேங்க்ஃபுல்லி ஷி ஹேட் தட் கான்ஃபிடென்ஸ் இன் மீ. அந்த மாதிரி ராகம் சிலது இதுக்கப்புறம் இது வரக்கூடாது அப்படிங்கிறது முதல்ல லிஸ்ட்டு போட்டு பண்ணும்பொழுது நிச்சயமாகவே it is very important. It's extremely important to discuss this with the guru because obviously அவ தான் நம்மளை கைட் பண்ணுறா. அதனால நிச்சயமாகவே நமக்கு நம்ம ஃபோர்ஸி பண்ணியிருக்க மாட்டோம். இதை எங்கேயோ ஒரு தப்பு வந்து நடந்திருக்கும், இல்லைனா வந்து ரெப்படிஷன் ஆஃப் கம்போசர்ஸ். பிகாஸ் மேக்ஸிமம் வெரைட்டி நமக்கு தெரிஞ்சதில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாங்கிறதுக்கு குருவோட கைடன்ஸும் வேணும். அண்ட் ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பாடினது தான் இனிஷியல் இயர்ஸ். அஃப்கோர்ஸ் when I started traveling for concerts, இந்தியாவுக்குள்ளேயே அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாமும் கேட்டுக்க முடியாது. ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். ப்ராபப்ளி வந்து ஆஸ் ஐ செட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். நிறைய தடவை வந்து நான் லிஸ்ட்டு சொல்லுவேன், எல்லாம் பண்ணுவேன். பட் நான் மாற்றினாலுமே நிச்சயமாகவே எனக்கு இருக்கிற கிளாரிட்டியோட அவளுக்கு ஜாஸ்தி இருக்கும். நான் இதை ஒத்துக்கிறதுல எனக்கு எந்த விதமான எதுவும் இன்ஹிபிஷனும் கிடையாது. திஸ் இஸ் த ஃபேக்ட் அண்ட் மெனி டைம்ஸ் தேவ் என்ஹான்ஸ் த கான்சர்ட்ஸ் பிகாஸ் தட்ஸ் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் எனக்கு மட்டும் வாசிக்கல, அத்தனை பேருக்கு வாசிக்கிறா. ஸோ தோ தேர் ஆஸ் யங் ஆஸ் ஐ வாஸ் அப்போவே தேர் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் மச் பெட்டர் பிளேயிங் ஃபார் ஸோ மெனி ஆர்டிஸ்ட். இன்ஃபேக்ட் சீனியர் ஆர்டிஸ்ட்க்கும் நிறைய பேர் அப்போவே சின்ன வயசுல வந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தே வில் ஹெல்ப் மீ ஆன் ஸ்டேஜ். அண்ட் அது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி. இட் கோஸ் ஹேண்ட் அண்ட் ஹேண்ட். நம்மளும் வந்து சம்வேர் எங்கேயோ அவள் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அது சின்னதாக ஒரு ராகம் பாடிட்டு பெரிய ஸ்வரம் நானே அந்த மாதிரி வி ஹெல்ப் ஈச் அதர் ஆன் ஸ்டேஜ். அப்போது அது ரொம்ப ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்கும். ஸோ இட் ஆல் ஹேப்பன்ட் ஆர்கானிக்லி. ஒரு ஸ்டேஜ்லலாம் நிச்சயமாகவே அவள் கேட்குறதும் இல்லை, நான் யோசிக்கிறதும் வந்து ப்ராபப்ளி ஒரு ஃபியூ திங்ஸ் இங்கே பாடணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். மெனி டைம்ஸ் ஆக்சுவலி போஸ்ட் மெயின் திங்ஸ் இதெல்லாம் படியே ஆகணும்னு ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் அங்கெல்லாம் போனால் நான் சும்மா ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு ஆரம்பிப்பேன், அப்புறம் மாறிண்டே வரும். இல்லைன்னா ரிக்வெஸ்ட்ஸ் வந்து மாற்றின டைம் எல்லாம் உண்டு. தேங்க்ஸ் டு யூ, இங்கே ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் கான்சர்ட், நம்ம ஒரு ஹவுஸ் கான்சர்ட் வந்து பண்ணும்போது டு மை சர்ப்ரைஸ் நான் இங்கே ஆக்சுவலி எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் இங்கே சச் அன் அன்எக்ஸ்பெக்டட் திங் இட் ஹேப்பன்ட் இன் 2019 if I'm not wrong. Because India, I would have expected this. Now, knowing I am a disciple of Srimati R. Vedavalli, அவளோட பாப்புலரைஸ் பண்ண அந்த ஒரிஜினல் பாட்டாந்திரம் காம்போசிஷன்ஸ் ஆஃப் ட்ரினிட்டி அது வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் இங்கே ஒரு ஹவுஸ் கான்சர்ட்ல அதை வந்து ஒருத்தர் பிகாஸ் ஐ ஹேட் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லிஸ்ட் இன் மை மைண்ட். இன்ஃபேக்ட் அப்போ எனக்கு என்னோட கோ ஆர்டிஸ்ட் நான் ஒரு மாதிரி சொல்லிட்டேன். ஒரு ஐ திங்க் தட் மார்னிங் ஆர் சம்திங் ஐ செட் this is probably what I'm planning to do now. Of course, depending on that one song, the whole list changed. Wow. The whole list changed, yes, because suddenly, I mean, Shadvita Marini padina இதே மாதிரி இருக்கே அடுத்த ராகமுமே, why sing that, so change அப்படிங்கிற ஒரு thought தான் வரும். And they'll be more welcoming, as I said. So I just went on and things come. So அப்படி நடந்ததும் இருக்கு. Completely different. கவலையே படாம ஜாலியா வந்து நடந்து பாடினதும் இருக்கு. டெஃபினெட்லி இனிஷியல் இயர்ஸில் அந்த மாதிரி இல்லை. அண்ட் அட் த சேம் டைம் அந்த மாதிரி ப்ராப்பராக பிளான் பண்ணி பாடுறதே நல்லது. ஒரு கிளாரிட்டி இருக்கும் பெட்டராக when you approach ராகம்ஸ். பிகாஸ் நமக்கே தெரியாது. ஒரு கிருஷ்ணகாந்த் சபா கான்சர்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர். நான் ஒரு unintentionally I just wanted to start அப்படியே பாடிட்டேன். 2 அலைட் ராகாஸ் பக்கத்தில் பண்ண. தேங்க்ஃபுல்லி both of them came out well. ஆனால் எனக்கே பாடுறச்சே இல்லை. Normally we just get into that mode, that ragam, but adu somehow probably that was the first time, especially on stage, it just happened. அது வந்து எனக்கு என்னடா எதுக்கு நம்ம இது ரெண்டுத்தையும் சேர்ந்து பாடுறோம்ன்ற क्वेश्चन எனக்கே வந்தது.
அது பெருசா யாரும் ப்ராபப்ளி அப்போ ரொம்ப சின்ன பொண்ணுங்கிறதுனால விட்டுட்டாலோ இல்லை யாரும் பெருசா வந்து கேட்கலையோ எனக்கு தெரியல. ஆனா பேக் டு பேக் அந்த மாதிரி நடந்தது. ஹேவிங் செட் தட் அந்த மாதிரி பாடுறது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு இல்லை. ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அ மைண்ட் செட். பட் இனிஷியல் இயர்ஸ்ல டு அவாய்ட் கெட்டிங் இன் டு ட்ரபிள், ஐ திங்க் திஸ் இஸ் பெட்டர். That is all. Say when you go to the concert and then you feel like, okay, singing this, where does the inspiration come from? Is it like ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் அதுலேருந்து அன்னைக்கு we did that, want to do that again அந்த மாதிரியா இல்லை வந்து or where does the inspiration come from? Lots of listening. I think இது நான் ஒரு பாட்டு கத்துட்டேன். Of course recent times I've learned something or இப்போ of course when I teach something, this is there, I've not been singing this for such a long time. இது எல்லாத்தையும் விட I think listening, active listening, targeted listening. Many a times அது my one really good memory that I've had in my early years of married life in the US, like first or 2-3 years, is of course Karthala, whatever little domestic work I have, finish it, and then Sriram leaves to the university. It's just me at home, me and music. So இங்கே வந்து ஒரு 2015 ஒரு 16 பாதி வரைக்கும் கூட அந்த ஒரு 1.5-2 வருஷம் எப்படி இருக்கும்னா, I'll have a huge collection of recordings. As you said, நம்ம அந்த பாஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து in its entirety முன்னாடியும் கேட்டிருக்கேன். அதாவது ஒரு 2009-10லேருந்தே அந்த லிஸ்னிங் டு த லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் வந்து வெட்டரன்ஸ், that has always happened, but that very 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 active listening. எப்படின்னா இப்போ ஐ மீன் தேங்க்ஸ் டு த டெக்னாலஜி, நான் சும்மா அந்த இதுக்கு ஓப்பன் பண்ணிட்டு சஹானா அப்படின்னா ஒரு 100 சஹானா வரும். அட்டானா போட்டேன்னா ஒரு 50 அட்டானா வரும். ஸோ ஒரு அனுபம குணாபதி போயிட்டே இருக்கும், அடுத்தது பார்த்தா ஒரு நீரங்கா வரும், இல்லை ஒரு வெறும் ஒரு அட்டானா ராகம் மாத்திரம் வரும், இல்லை வெறும் நான் ஸ்வரம் பாடினது மாத்திரம் ஒரு கிளிப்பாக இருக்கும். ஸோ ஒரு 2-3 hours ஆர் 5 hours 6 hours அதெல்லாம் கூட வந்து எப்படின்னா ஐ வுடன்ட் வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் தட் ஜோன். அப்போ அத்தனை கச்சேரிஸ் கூட ஆக்சுவலி பிகாஸ் ஐ வாஸ் ஜஸ்ட் இன் டு தி யூஎஸ், பர்ஃபார்மன்ஸ்க்காக யூஎஸ்க்கு வந்தது வாஸ் டிஃப்ரெண்ட். பட் வென் யூ மேரி அண்ட் செட்டில் ஹியர், நாட் மச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஒரு டார்கெட்டுக்கு ஒர்க் பண்ணணும், இதுக்கப்புறம் இதை பாடணும், இதை கற்றுக்கணும், இந்த மாதிரி பண்ணணும், போய் ப்ரெசென்ட், எந்த இதுவும் கிடையாது. ஸோ nothing else to look forward to materialistically, அப்படி சொல்றேன். It is just me and music. So it ஒரு zone of meditation மாதிரி. Just get into it. அது அட்டானான்னு போட்டா ஒரே இதே வந்து திருப்பி லூப்ல போட்டு ஒரு 20 தடவை 30 தடவை கேட்கறது, திருப்பி ஆஃப் பண்ணிட்டு அதே ஸ்ருதியில பாடுறது. பிகாஸ் நான் ஸ்ருதி மாறினா கூட நமக்கு வந்து ஒரு மாதிரி யூ டோன்ட் ஃபீல் லைக் கெட்டிங் பேக் டு தட் ஜோன். என்னோட ஸ்ருதி தம்புரா கேட்டுட்டேன்னா எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு. ஸோ அந்த மாதிரி வந்து மாற்றி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் லிஸ்னிங் வந்து எனக்கு ஐ செரிஷ் தோஸ் டேஸ். அண்ட் அது தட் கேவ் மீ அ வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் மியூசிக். நான் ரொம்ப சின்ன வயசில் அது பண்ணியிருக்கேன். தட் வாஸ் ஆக்டிவ் லிஸ்னிங், நாட் டார்கெட்டட் லிஸ்னிங். ஸோ நிறைய கச்சேரி போய் கேட்போம், நிறைய இது. பட் ஒரு ராகத்தை சூஸ் பண்ணி கேட்கறது, ஒரு ஆர்டிஸ்ட்டை திருப்பி சூஸ் பண்ணி ஒரு ஸ்டைல் ஆஃப் சிங்கிங், ஒரு விதம், இல்லை ஸ்வரம் பாடுறதை மாத்திரம் திருப்பி திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு மியூசிஷியன்ஸ் ஜேர்னியில், ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப் மியூசிக் அதோட ஜேர்னிலேயே பார்த்தா ஐ திங்க் திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். ஒரு டார்கெட், how much you listen to, because you wouldn't know what magic unfolds when you try to present. உங்களுக்கு நான் இதை ப்ராக்டிஸே பண்ணலையே, எப்படா இது வந்தது இஸ் த கொஸ்டின் ஐ ஆஸ்க் மை செல்ஃப். And ஒரு ஸ்டேஜ்ல I start asking that question with let the magic unfold, I'll surrender to it, that's it. Because you wouldn't know, you wouldn't want to go past that ragam, that moment. That I have experienced this to be like one, I've never done this basically, deep sea diving, I've never done that, but yanaka it feels that way. It's just me surrounded by nothing but music, no sky up there, no ground, nothing, it's just music completely. அந்த மாதிரி இது வந்து ஏன்னா nobody would come home, no phone calls, because எல்லாம் இந்தியாக்கெல்லாம் பேசி முடிச்சிருப்போம், எல்லாமே முடிஞ்சிருக்கும். அந்த ஒரு ஒரு 24-25 year oldக்கு nothing else to do for like the next 4-5 hours அப்படின்னா
And when I got into that zone, that kept me extremely joyful. அது அது வேற எதுவுமே எனக்கு அதை தரல. I that is the time that's when I realized that இந்தியாலையும் நான் அதை பண்ணியிருக்கேன். There were targets, there were events that were happening immediately. வந்து ஒரு வாரத்தில் ஒரு கச்சேரியான இருக்கும், இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவையான ஒரு கச்சேரி இருக்கும். அதாவது ஒரு வாரம் கச்சேரி இல்லைன்னா அடுத்த வாரத்தில் 2 கச்சேரி இருக்கும், ஒரு ட்ராவல் இருக்கும், ஒரு ஈவெண்ட் இருக்கும், நம்ம போய் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ஈவெண்ட் இருக்கும், கிளாஸஸ், ஆக்டிவ் கிளாஸஸ் were happening. அது அஃப்கோர்ஸ் நான் இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட இட் வாஸ் ஹேப்பனிங். டார்கெட்ஸ் இமீடியட்டாக ஒரு பாட்டை பாடம் பண்ணிட்டு போய் ப்ரெசென்ட் பண்ணணும் ஏதோ ஒரு இடத்துலன்றது இருக்கும். இல்லை நம்ம குரு பாடியிருப்பா, அதை போய் ஆற்றுல வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ there was a lot of interaction. பட் இங்கே வந்ததுக்கப்புறமா அந்த இன்டராக்ஷன் வாஸ் ஒன்லி வித் மியூசிக். அண்ட் நான் அது வந்து என்னடா அது மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஒரு பக்கம் நினச்சாலும், வாட் எவர் வாஸ் ஆக்டிவ்லி ஹேப்பனிங் தேர், அது மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினச்சாலும், இது வந்து திஸ் இஸ் யூனோ அந்த இவால்வ்டாக இருக்கிறது இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து இட்ஸ் அன்பேரலட். அண்ட் ஐ செரிஷ் தோஸ் மெமரிஸ். அண்ட் அதுக்கப்புறமே the way I look at music, எனக்கு நான் வந்து ஒரு கச்சேரியில இத்தனை do I have to sing so many number of songs or should there be, இப்போ இத்தனை சாங்னா there should be a sub-main. அந்த sub-main எல்லாமே அந்த I stopped using those words, but I'm saying ஒரு மெயின் பீஸ் இருக்கணுமா, ஒரு sub-main. I've stopped doing those things. Or if it's happening that way, let it happen, because sometimes that is also required. But somewhere if I think of singing like 5-6 songs in about 2 hours and I'm only able to present 4, it's okay, because I get into that zone and I am enjoying, people are enjoying. What more do I want? And I don't feel like, sometimes I don't feel like getting out of that zone. That happened only because of that experience. That was mostly for 5-6 people, I would say, especially MLV Amma, ராம்நாத் கிருஷ்ணன் கிரேசி ஃபேன் அந்த மாதிரி அந்த டைம். அது ராம்நாத் கிருஷ்ணன், அஃப்கோர்ஸ் ஜிஎன் சார், மை ஓன் குரு வேதுலியம்மா. ஐ didn't want to go out of that Karahara Priya that day. I chose to be with that Karahara Priya, and I gave myself to that Karahara Priya. That's all. You never know what magic unfolds in life. You'd rather surrender to a particular process, give yourself and work. அப்போ அந்த பாட்டு கேட்கறதுக்கு எனக்கு தான் சொல்கிறேன், to explain these things by words is impossible. The way she sat, the way she spoke, the way she sang, she was like a lioness. Am I doing the right thing? I really don't know. I've just left it to music to take care of it. Not once I could find fully satisfied any of them at home, for that matter, especially my mom and my party. It is not only that a musician or a musicologist should go and enjoy. Even a listener can do that, because end of the day, you want to be a part of that experience. Once people start experiencing that, they will not move otherwise. They will once in a while go out and come back, but they will look forward to this.